அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் இந்த காணொளியிலே உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் இருக்கிறது. சொல்லப்போனால் 3 துவாக்கள். நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு துவா. சொல்லப்போனால் புள்ள பெற்றிருக்கக்கூடிய பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் கேட்கக்கூடிய துவா. என் பிள்ளைய நல்லபடியாக வளர்க்கணும், ஏதாவது துவா சொல்லித்தாங்களேன். சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் என் பிள்ளை, அவன் என் சொல்லு பேச்சு கேட்கணும், துவா சொல்லித்தாங்களேன். முன்னாடிலாம் என் கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவான், இப்போ முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான், என் பக்கத்திலே உட்காரதில்லை. நிறைய தந்தைமார்கள் சொல்லுகிறார்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உதாசீனப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறான், ஏதாவது துவா சொல்லுங்களேன், அவன் நல்வழி வரணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவன் நல்ல கண்குளிர்ச்சியை தரக்கூடிய பிள்ளையாக இருக்கணும், எங்கள் அத்தா அம்மா எப்படி எங்களை வளர்த்தாங்களோ, நாங்கள் எப்படி அவங்க பேச்செல்லாம் கேட்டோமோ அந்த மாதிரி என் பிள்ளையும் என் பேச்சு கேட்கணும், அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், எந்த கட்டத்துலையும் அவன் தோந்து போயிடக்கூடாது, வாழ்க்கையில் சறுக்கி விழுந்துடக்கூடாது, ஒழுங்கீனமான விஷயத்தில் அவன் போய் விழுந்துடக்கூடாது. எனவே என் பிள்ளைக்காண்டி துவா செய்யுங்களேன், அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி ஏதாவது துவா சொல்லித்தாங்களேன்னு கேட்குற பேரண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமான பதிவு தான் இது. 3 துவா சொல்ல போகிறேன். 3 முத்தான துவாக்கள். நம் பிள்ளைகளுடைய விஷயத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கையேந்தும் போதெல்லாம் கேட்க வேண்டிய துவா. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை மட்டும் புரிஞ்சுக்கங்க, காணொலியை முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இதில் சிறந்த பலன் கிடைக்கும். பார்த்தவர்கள் பிறருக்கு பகிரவும் செய்யுங்கள். ஏன்னா பல பேர் இதை கேட்டுட்ருக்குறாங்க, எல்லாருக்கும் இதை போய் சேரும்ல, அந்த உயர்ந்த நோக்கம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர் பிள்ளைக்காக வேண்டி கேட்கிற துவாவும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி கேட்கிற துவாவையும் அல்லாஹ் மறுப்பதே கிடையாது. இதை புரிஞ்சுக்குங்க. துவாங்கிறது வெரி பவர்ஃபுல். எனவே நம் பிள்ளைகள் விஷயத்தில் நாம் துவாவை மட்டும்தான் செய்ய வேண்டும், பத்துஆ செய்யக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். எனவே ஒரு காலமும் நம் பிள்ளைகளுக்கு எதிராக நாம் துவா செஞ்சிடக்கூடாது. நீலாம் விளங்குற மாதிரியா இருக்கு, நீலாம் முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, ஏறாது, உனக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கே ஏற வழி இருக்குது, தான் விளையாண்டே எல்லாத்தையும் நாசப்படுத்திடுறிய, வெளியே சுற்றியே மொத்தத்தையும் நாசமாக்கிடுறிய, நீலாம் ஊர் சுத்த தான் போல தெரியுது, கழுத மேய்க்க தான் லாய்க்கு போல தெரியுது என்றெல்லாம் நீங்கள் சொல்லிவிடவே கூடாது. பெற்றோர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு துவா மட்டும்தான் செய்ய வேண்டும். இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். காரணம், பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துவா பிள்ளைகளுடைய விஷயத்திலே கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்போ வாங்க விஷயத்துக்கு. 3 துவா, 3 முத்தான துவாக்கள். அல்லாஹ் கேட்க சொல்லக்கூடிய துவா 2, அதிலே குர்ஆனினுடைய துவா. அது 1 சூரா அஹ்காஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், பெற்றவர்கள் தன் பிள்ளைக்கு எப்படி துவா செய்ய வேண்டும். அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி இன்னி துப்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலே எனக்கு என் பிள்ளைகளை நீ சிறப்பானவர்களாக, சாலிஹீன்களாக, நல்லோர்களாக ஆக்கி கொடுப்பாயாக. இன்னி துப்து இலைக் வ இன்னி மினல் முஸ்லிமீன், உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு செய்கிறேன், நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், முஸ்லிம்களில் ஒருவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என் பிள்ளையை எனக்கு நல்ல பிள்ளையை ஆக்கி கொடு, நான் உன்கிட்ட பாவம் பண்ணி கேட்குறேன். என்னுடைய இளமை காலத்தில், என்னுடைய கடந்த காலத்தில், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் இளவட்டமாக இருக்கும்போது ஏதாவது தப்பு தண்டா சொன்னாலும் கூட அதை காரணமாக வச்சுட்டு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீ கேள்விக்குறியாக ஆக்கிடக்கூடாது, அவனுடைய பாதையை நீ திசை திருப்பிடக்கூடாது, என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும் என்று கேட்கப்படுகிற இந்த துவா பிள்ளைகள் விஷயத்திலே பெற்றோர்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். 1. 2வது துவா என்ன? அல்லாஹ் கேட்க சொல்கிறான், ரப்பனா ஹப்லனா, ரப்பனா ஹப்லனா மில்லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, ரப்பனா ஹப்லனா மில்லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எனக்கு அழகிய குழந்தையை, அதாவது மனமிக்க பிள்ளையை, வாழ்க்கையில் ஒழுக்கத்தில் நல்லொழுக்கம் உள்ள நல்ல பேரெடுத்து தரக்கூடிய பிள்ளையை உன்னிடத்திலிருந்து எனக்கு தருவாயாக என்ற துவாவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இந்த துவாவை தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பெற்றோர்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக நல் ஒழுக்கத்துடன் கூடிய பிள்ளையாக, பெயரை வாங்கி தரக்கூடிய பிள்ளையாக, நம்முடைய பெயரை காப்பாற்றி தரக்கூடிய பிள்ளையாக வல்ல அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை தருவான். இது 2வது துவா. 3வது துவா என்ன? பிள்ளைகள் விஷயத்தில் கேட்க வேண்டிய 3வது துவா என்ன என்றால்,
ஃபுதைல் இப்னு இயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பெருமகனார் உலகத்தில் வாழ்ந்தாங்க. சிறந்த இறைநேசத்திற்கு உட்பட்டவர். இமாமுல் ஹரமைன், 2 மஸ்ஜிதில் ஹரம்லையும் மஸ்ஜித் நபவிலையும் இமாமாக இருந்தவங்க. இமாமுல் ஹரமைன், 2 ஹரமினுடைய இமாமாக இருந்தவங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தார். அவங்க பையன் பேர் அலி. அல்லாட்ட ஒரு நாள் துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி இஜ்தஹத்து ஃபி தர்பியத்தி அலி, என் மகன் அலியை தர்பியத் செய்வதிலே, நல்ல ஒழுக்க பயிற்சிகள் கொடுத்து உருவாக்குவதிலே நான் முயற்சித்தேன். ஃபஅஜஸ்து, ஆனால் அந்த முயற்சி எல்லாம் எனக்கு நடக்க மாட்டேங்குது. என் பிள்ளை என் சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். எந்த இமாம் சொல்கிறாங்க? இமாமுல் ஹரமைன், மிகச்சிறந்த இறைநேசர்களில் ஒருவராக இருந்த ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கவனிச்சுக்கணும், பேரண்ட்ஸ்லாம் உள்வாங்கிக்கணும். அந்த பெரிய இமாமுடைய பிள்ளையே ஆரம்பத்தில் சொல்லு பேச்சு கேட்கல. பிள்ளைங்கன்னா அப்படி இப்படி இப்போ இருக்கத்தான் செய்வாங்க, கொஞ்சம் கேட்பாங்க, கொஞ்சம் கேட்காம போவாங்க. அதனால் வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது மொத்தமாட்டு. இவன் இப்படி தான் அப்படின்னு முத்திரை ஊத்திடக்கூடாது. நல்ல அபிப்பிராயம் வைக்க வேண்டும் பிள்ளைகள் மீது எப்போதுமே. அது சிறந்த, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு நல்ல அபிப்பிராயத்தையும் எந்த அளவுக்கு நல்ல தொடர்பையும் வைத்திருக்கிறீர்களோ அதைத்தான் உங்களுக்கு திருப்பி தருவார்கள். உங்களுடைய அந்திம காலத்தில், உங்களுடைய வயோதிக காலத்தில் அவங்க உங்களுக்கு திருப்பி தருவாங்க. நீங்கள் வெறுப்பையும் கெட்ட வார்த்தையையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி உண்டான நிகழ்ச்சியையும் அவனை தொடர்ந்து பழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லி 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 நீங்கள் அவனை வளர்த்தீங்கன்னா உங்களுடைய கடைசி காலத்தில் அது அப்படியே ரிப்பீட் அடிக்கும் உங்கள் மேது. அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். எனவே அன்பான சகோதரர்களே, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நான் என் புள்ள அலியை தர்பியத் செய்ய முயற்சி பண்ணேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. இப்போ ரப்பி அந்த ஆலின், நீ என்னுடைய ரப்பு, நீனே மிக உயர்ந்தவன், உன் பொறுப்பில் நான் விட்டுட்டேன், நீ அவரை பார்த்துக்கணும். உன் பொறுப்பில் நான் விட்டுட்டேன், நீ அவரை பார்த்துக்கணும், நீ தான் எனக்கு தர்பியத் செஞ்சு தரணும் அப்படின்னு துவா செஞ்சாங்க. வரலாற்றில் வருகிறது, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அவருடைய மகனார் அலி அவர்களை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்தினான். எந்த அளவுக்கு என்றால், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி என்கின்ற திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய, விளக்கோரை தரக்கூடிய அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஆகச்சிறந்த மனிதர் யார் தெரியுமா? ஃபுதைல் இப்னு இயாத். ஆனால் அவருடைய மகன் அவரை விடவும் உச்சத்துக்கு போய்விட்டார். மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. அவருடைய மகன் அவருடைய உச்சத்துக்கு போயிட்டார்னா என்ன அர்த்தம்? சிறந்த பிள்ளையாக இருந்தார், ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தார்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த துவா தான் அந்த பிள்ளையை அப்படி மாற்றியது. என் பிள்ளைக்கு எவ்வளவோ நான் முயற்சி பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி இயலாமையில் ஆகி தான் ரப்பிட்ட பொறுப்பு கொடுக்காங்க. யா அல்லாஹ் நீ தான் பொறுப்பு, நீ தான் என் பிள்ளையை வாசி தரணும். ஏன் தான் யா அல்லாஹ் நீ தான் பொறுப்பு, அவனை இந்த பழக்கத்திலேருந்து நீ தான் மீட்டெடுக்கணும். யா அல்லாஹ் நீ தான் பொறுப்பு. அவன் எந்த விஷயத்துலையுமே ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறான், தொழுகிறத ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறான், உன்னை பயப்படுறத ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறான், கூடா நட்பு கேடாய் முடிகின்ற மாதிரி தேவையில்லாத நட்பு வட்டாரத்துலலாம் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை நீ தான் காப்பாற்றணும், நீ தான் காப்பாற்றணும். அல்லாட்ட பொறுப்பை கொடுங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. 2 குர்ஆனினுடைய துவா, அது ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி செய்தது மாதிரி உண்டான துவா. இந்த 3ஐயும் அல்லாஹ்விடத்தில் செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை போன்று நல்ல ஒழுக்கமுள்ள சிறந்த வாய்ப்புகளையும் திறமைகளையும் பெற்ற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் உருவாவதற்கு வல்ல அல்லாஹ் இந்த துவாக்களை காரணமாக்குவான். அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து துவா செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.